ஏர்போர்ட் பக்கத்துல நீ எதுக்கு போன அடிப்பீங்க, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துக்கு போனீங்க, அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு எதுக்கு நான் கேட்கிறேன். 6 மணிக்கு மேல இருட்டுல நீ எதுக்கு அங்க போனன்னு கேக்குறீங்களே, இருட்டுல ஏன்டா நீ அங்க போற, அந்த 3 பசங்க யாருமே கேட்க மாட்டீங்களா? GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. அந்த பெண் வந்து சுவருக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. அங்க கூட்டு பாலியல் வந்திருக்கு. 3 பேர் அங்க போயிருக்கு. அந்த நபர்கள் அந்த பெண்ணை தூக்கி கொண்டோ அல்லது சுத்தியோ அந்த சுவருக்கு பின்னாடி போயிருக்காங்க. 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுவர் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சுத்தி போனாங்கன்னு கேள்வி வரும். இல்ல அவங்க ஏறி குதிக்க முடிஞ்சிருந்தது, அந்த பெண்ணையும் தூக்கிட்டு போய் நீங்க ஏன் பார்க்க முடியலங்கிற கேள்வி. அப்ப அந்த சுவர் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முழு நிறைவை தரக்கூடிய ஒரு காரணமா தெரியல. அது வந்து ஏன் கவனிக்கலங்கிற ஒரு கேள்விதான். பாலியல் வன்கொடுமையே ஏற்க முடியாது, கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து கற்பனை பண்ண முடியாது. அந்த ட்ரெண்டுக்கு என்ன காரணம் பார்க்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துட்டு தோழமை சுட்டக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கிறார். கண்டிச்சிட்ட ஒரு காரணமா சொல்றார், இதுக்கு மது தான் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. பீகாரை போல பூரண மது விலக்குக்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும். என்ன விடிய விடிய கடையை நீங்க திறந்துட்டு ஏன் வந்து கேட்பீங்களா? சரி, அண்ணா நகர்ல கடை தந்திருக்காங்க, சாப்பிட வந்துட்டு வீட்டுக்கு போகணும்ல, வீட்டு போறல ஒரு தெரு கூட இருட்டான தெரு இருக்காதா? விடிய ஊர் பூரா டாஸ்மாக் கடை வச்சிட்டு இருப்பீங்க, எதுக்கு குடிச்சு போட்டு வண்டி ஓட்டன்னு கேட்பீங்க. ராத்திரி 4 மணி வரைக்கும் விடிய 4 மணிக்கு கடை வச்சிருப்பீங்க, எதுக்கு சாப்பிட வந்தேன்னு கேட்பீங்க. எதுக்கு ஆம்பளோட வந்தீங்கன்னு கேட்பீங்க. எப்படி தனியா போனீங்க? கேட்க வேண்டிய கேள்விகளே வரும். இதெல்லாம் திசை திருப்பல். இது நன்னா பவர். ஆண்களை கேட்கிறோமா, ஏன்டா குடிக்கிற, ஏன்டா ஆடுற, என்னடா மண்டை சைஸா வெட்டி வச்சிருக்க, எப்படி நம்ம என்னடா கலர் வந்து என்ன கண்ணாபின்னா கலர் போட்டு நம்ம கேட்கிறோமா? பசங்க பண்ணா அது ஸ்டைல்னு பார்க்கணும். அப்ப அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போய் சேர்றான். அப்ப அவனுக்கு ஒரு ஃப்ரீடமா பார்க்கணும். அப்ப அவனுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடே வந்து அது என்ன நடக்கும், என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கோவையில் நடந்த அந்த பெண்ணுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது திரு EPS அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் அந்த பெண்ணை நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுலையும் இவ்வளோ தாமதம்? அதாவது 11:20க்கு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, 11:35க்கு போலீஸ் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, காலையில் 4 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க, ஒரு 4.5 மணி நேரமாக 100 போலீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதோட பெரிய துயரம் வந்து அந்த 4-4:30 மணிக்கு அந்த பெண்ணு தான் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. அப்பயும் அவங்க கண்டுபிடிக்கல. ஸோ 4:30 5:00 இருக்கலாம், 6 இருக்கலாம், எத்தனை இருக்குன்னு தெரியாது. அந்த காவல்துறை அதிகாரி வந்து அங்கே ஒரு சுவர் இருந்துச்சு அப்படின்றார். ரொம்ப ஆச்சரியம். சுவர் இருந்துச்சுன்னா அந்த நபர்கள் அந்த பெண்ணை தூக்கி கொண்டோ அல்லது சுத்தியோ அந்த சுவருக்கு பின்னாடி போயிருக்காங்க. அந்த சுவருக்கு அந்த பெண்ணை அங்கே அந்த பெண் வந்து சுவருக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. அங்கே பாலியல் முயற்சி நடந்திருக்கு, கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்திருக்கு. 3 பேர் அங்கே போயிருக்கு. அப்போ 3 பேரும் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போயிருக்கணும். அப்போ அவங்க எப்படி சுவர் ஏறி போனாங்க? இல்லை அந்த சுவரை சுற்றி போயிருக்கணும். அப்போ சாதாரண சுவர் 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுவர் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சுற்றி போனாங்கன்னு கேள்வி வரும். சுவர் வந்து ஒரு 100 அடி 50 அடிக்கு இருந்துச்சுன்னா அப்போ அந்த அவங்களால போயிட்டாங்க. அப்புறம் நீங்க இல்ல அவங்க ஏறி குதிக்க முடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பெண்ணையும் தூக்கிட்டு போய் ஏறி குதிக்க முடிஞ்சது, அப்போ நீங்க ஏன் பார்க்க முடியலங்கிற. அப்ப அந்த சுவர் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முழு நிறைவை தரக்கூடிய ஒரு காரணமா தெரியல. அது வந்து ஏன் கவனிக்கலங்கிற ஒரு கேள்விதான். அது வந்து 2வது கேள்வி விளைவுக்கு பிறகு. முதல் கேள்வி எங்க இருக்குது அப்படின்னா, இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட். பாலியல் வன்கொடுமைங்கிறது பெண்களும் ஆண்களும் இருந்த காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. டே 1லேருந்து. அது வந்து புதுசு இல்லை. அது வந்து நாகரீகமான காலம், நாகரீகமற்ற காலம். இந்தியா, அரபு நாடுகள், மேற்கத்திய நாடுகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. இங்கே இல்லைன்னு ஒரு நாடு நீங்கள் சொல்ல முடியாது, இது இல்லைன்னு ஒரு கம்யூனிட்டி சொல்ல முடியாது, இது இல்லைன்னு ஒரு காலம் சொல்ல முடியாது. பெரும் துயரம் தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்குன்னா, ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்துட்டு ஒருத்தர். இப்போ நீங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் கூட ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ட்ரெயின் கிராஸ் வந்து ரயில்வே கிராஸை பார்த்துக்கிட்டு வயது முதிர்ந்த பெண்களை வந்து பாலியல் முயற்சி செஞ்சிருந்தார். 3-4 மர்டர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னப்பா அப்படின்னா, அவங்க தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, வயது முதிர்ந்தவர்கள். இப்போ எனக்கான பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு, அவங்க அப்படியே கொண்டு போட்டு போயிருந்து. அப்போ ஒரு நபர் வேறு சந்தர்ப்பங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ 3-4 பேர் சேர்ந்து ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து வக்கிரத்தின் உச்சம். அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. அது நம்ம டெல்லியில் நிர்பயா மாதிரியான வழக்குகள்லாம் நம்ம பார்த்தோம். அது ரொம்ப அரிதான கேஸாக பார்த்தோம். தமிழ்நாட்டில் திஸ் சீம்ஸ் டு பி எ ட்ரெண்ட். தஞ்சாவூர் பக்கத்தில், விருதுநகர் பக்கத்தில், செங்கல்பட்டுல, அண்ணா நகரில் அப்படின்னு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீங்கள் செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிற செய்தி. 3 பேர். நம்ம தாம்பரம் பக்கத்தில் ஏதோ வந்து வாட்டர் கேன் போட வந்தேன்னு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பிள்ளையை வந்து ஒரு 5-6 பேருக்கு மேலே வந்து போயிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக கேமராவை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. நம்ம வந்து பாலியல் வன்கொடுமையே ஏற்க முடியாது, கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து கற்பனை பண்ண முடியாத இருக்குது. அந்த ட்ரெண்டுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்துட்டு தோழமை சுட்டக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே
இந்த கூட்டுப்பாளையம் வன்கொடுமையை கண்டிக்கிறார். வழக்கமாக அவர் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி அமைதியாக நடக்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவார். அவரே கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு அவர் காரணமாக சொல்றார், இதுக்கு மது தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கூட அங்கே பார்த்தோம் நம்ம வந்து இந்த கோயம்புத்தூரில் இந்த பீலமேடு ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் பார் ஒன்று இருக்குது செயல்படாமல். அங்கே வந்து கள்ளத்தனமாக மது அதை வந்து நாம் தமிழ் கட்சியினர் அடிச்சு உடைச்செல்லாம் பண்ணாங்க. அந்த காவல்துறை அதிகாரி வந்து செயல்படாத மதுபான கூடம் அப்படின்னு சொன்னார். அப்போ மது தான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு திருமாவளவன் அவர்களே குறிப்பிட்டுட்டு பீகாரை போல பூரண மதுவிலக்குக்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்றார். பீகாரில் யார் ஆட்சியில் இருக்கா? பாஜக கூட்டணி. குஜராத்தில் ஏற்கனவே அமலில் இருக்கு. யார் ஆட்சியில் இருக்கா? பாஜக கூட்டணி. இதற்கு முன்னாடி இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் கள்ளக்குறிச்சியில். என்ன தீர்மானம் போட்டார்? ஒன்றிய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். நான் அன்றைக்கி அது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், பல நாள் முன்னாடி சொன்னேன், அண்ணன் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண மாட்டார், திமுகவுக்கு நம்ம யாருன்னு காட்டுறதுக்காக தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அது அண்ணன் சூப்பராக பவரை காட்டுறாரு. திமுக வச்சே கூட்டம் போடுவார்னு சொன்னேன், திமுக வச்சே தான் கூட்டம் போட்டார். தீர்மானம் என்ன போட்டார்? ஒன்றிய அரசு. இப்போ இன்னைக்கு எதுக்கு ஒன்றிய அரசுக்கு தீர்மானம் போடலை? இன்னைக்கும் அவர் வந்து ஒன்றிய அரசு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு சொல்லி, ஏன் தமிழக அரசு கொண்டு வரணும் சொல்லி, ஏன் பீகாரை போலன்றாரு? அப்போ குஜராத் ஒரு மாநில அரசு, அங்கே சாத்தியமாயிருக்கு. பீகார் ஒரு மாநில அரசு, அங்கே சாத்தியமாயிருக்கு. தமிழ்நாடு ஒரு மாநில அரசு தானே, ஏன் சாத்தியமாகல? இது ஒரு கேள்வி. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி எடுங்க அப்படின்னு மாநிலங்களுக்கு உரிமை இருக்குது. தெலுங்கானாவில் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் பண்ணுறாங்க, பீகாரில் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் ஒன்றிய அரசு வேணும்னு தமிழக அரசு சொல்லுது. மது ஒழிப்பு பண்ணுங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் மாற்றி சொன்ன அண்ணன் திருமாவளவர்களே இன்னைக்கு வந்து வேணும்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நிதர்சனமானது. கூட்டுப்பாலியல் வன்கொடுமையும் இந்த மது வந்து பரிபூர்ணமாக ஒழிக்க முடியும்னு நான் நம்பலை. ஆனால் அது ரொம்ப தீவிரமாக சீரமைக்கணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு கிடைக்குது, சிறுவர்களுக்கு கிடைக்குது, சீருடையில் வருபவர்களுக்கு கிடைக்குது, பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்குது, அகால நேரத்தில் கிடைக்குது, 10 மணிக்கு பிறகும் கிடைக்குது, 12 மணிக்கு முன்னாடியும் கிடைக்குது. உங்களுக்கு எப்போ எங்கே வேணாலும் வாங்கி தரக்கான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டாலே பெரிய விஷயம் நினைக்கணும். திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கார், இந்தியாவிலேயே அதிகமான ஆல்கஹால் கன்சம்ஷன் நடக்கக்கூடிய 2nd லார்ஜஸ்ட் ஸ்டேட். இது பெருமையா அப்படின்னு தமிழக அரசும் தமிழக அரசுடைய திமுக அரசுடைய கூட்டணி கட்சிகள் யோசிக்கும். நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மது எடுத்துக்கிறது. என்னைக்கு அரசாங்கம் இந்த மதுவை விற்க ஆரம்பிச்சது அன்னைக்கே நார்மலைஸ் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு? நான் ஏற்கனவே சொன்ன போல எப்படி பாலியல் வன்கொடுமையில் ஏற்கனவே இருந்ததோ காலகாலமாக, அதே போல மது அருந்துதான் காலகாலமாக இருந்திருக்கு. இந்த சோமபானம் சுறாபானம்லாம் சொல்லுவாங்க, அது எல்லா காலத்துமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் முன்னாடி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முன்னாடிலாம் யாராவது குடிச்சிட்டு வந்தாங்கன்னு கூச்சப்படுவாங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இல்லை 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 நான் அப்படிம்பாங்க. பெருமக்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்க, பெரியவர்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்க. இப்போ பகிரங்கமாக மாப்பிள்ளை இன்னைக்கு பார்ட்டி வர்றியா அப்படின்னு ஓப்பனாக தெர் இஸ் டிஸ்கஷன்ஸ் லாட் ஆஃப் பிளேஸில் 5 பேர் 6 பேர் தயங்காமல், இன்க்ளூடிங் விமன், இன்க்ளூடிங் லேடிஸ். அவங்க வந்து நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லைங்க நான் வரலன்னு சொல்லுவோம். வாட் நான்சென்ஸ், யாரை பார்த்து என்ன கேட்டங்கிற காலம் இப்போ இல்லை உங்களுக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, முன்னாடியும் இருந்தது, அப்போது தயக்கமும் பதுங்கியும் கூச்சமும் இருந்தது. குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் ஒரு அப்பாலஜிக்கலா சாரி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முடிஞ்சு ஆமா மாப்பிள்ள ஃபாரின் சார் இப்படின்னு மேட்டர் ஆஃப் ப்ரைடாக மாறி நிற்குது. மச்ச ஒரு குவார்டர சொல்லுங்கிறது ட்ரெண்ட். அப்போ அரசாங்கம் விற்க ஆரம்பித்த பிறகு இந்த கேள்வி, சார் நீங்கள் தான் விற்கிறீங்க, நீங்களே பிடிக்கிறீங்க புரியுங்களா? மதுபானம் மதுக்கடையில் விற்கப்படுது, வாசலில் குடிக்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியுது. ஓப்பன் பார் அல்லது பார் இருக்குது. இப்போ பாரில் குடிச்சிட்டு வெளியே வரவர் என்ன செய்வார்? போலீஸ் பிடிக்கிறாங்க, நீ மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டணும். பாஸ் பார் வச்சிருக்கீங்களே, அரசாங்கம் தான் பார் வச்சிருக்கு. இந்த கேள்விக்கு நம்ம பதில் கிடையாது. அப்போ பாரில் போய் பார்சல் வாங்கிட்டு போகணுமா? கடையில் பார்சல் வாங்கணும். அப்போ பாரே கிடையாது வைக்கலாம்ல. அப்போ நீ ரோட்டில் ஏன் குடிச்ச? நீ சரக்கு வாங்கிட்டு வீட்டில் போய் குடின்னு கேட்கலாம். அப்போ பார் இங்கே குடிக்கிறது தானே, பார் குடிப்பகம் தானே, அது குடிக்க தான். குடிச்சு போனால் போலீஸ் பிடிச்சான்னு அர்த்தம். அப்போ என்னைக்கு அரசாங்கம் இந்த மது விற்பனையில் ஈடுபட்டுச்சோ அன்னைக்கு இந்த கூச்சம் போச்சு. அதுதான் நீங்கள் சொன்ன நார்மலைஸ் பண்ணுறது, லீகலைஸ் பண்ணுறது. அப்போ குடிப்பது என்பது கூச்சப்படுற விஷயம் போய் குடிப்பது என்பது பெருமையாக மாறிச்சு. குடிப்பெருமைன்னு இதை சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன இன்னொரு விஷயம் வருதுன்னாக்கா, காவல்துறைங்கிறது நம்ம முதல்வரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் இல்லையா? லா அண்ட் ஆர்டர் வந்து நோ டவுட் 2 விஷயங்களை தடுக்க முடியாது. ஒன்று, உறவினர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையில் ஏற்படக்கூடிய கொலை, அது வந்து அண்ணன் தம்பி சண்டை போட்டான், சொத்து தகராறு, சித்தப்பா, இந்த மாதிரி விஷயங்கள். 2வது, ரவுடி எலிமெண்ட்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய கொலை. இதை வந்து போலீஸ் ஒரு வகையில் கண்டும் காணாமலும் இருக்குமே. எப்படி பார்த்தாலும் ஒரு ரவுடி போனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயங்கள் தடுக்க முடியாது. ஆனால் இது போன்ற திட்டமிட்ட வன்முறைகளுக்கு நான் அடிக்கடி 100 முறை கேட்ட கேள்வி, இந்த அச்சமற்ற தன்மை. அதாவது நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணலாம், காரை உடைக்கலாம், அவன் மண்டையில் வெட்டலாம், தூக்கி போட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் நம்ம வந்து விடிய பாலியல் வன்கொடுமை செய்யலாம் அப்படிங்கிற அந்த துணிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அது கற்பனை பண்ண முடியாதா இருக்குது. அது கட்டாயமாக காவல்துறை பற்றிய, சட்டம் ஒழுங்கு பற்றிய, தமிழக அரசு பற்றிய அச்சமற்ற தன்மையை தான் அவர்கள் காட்டுது. அது போலீஸ்னால் முதல்ல ஒரு ஃபியர். நீ வந்து 7.25 கோடி மக்கள் தொகை நம்மகிட்ட இருக்குது, 1.5 லட்சம் போலீஸ் தான் நம்மகிட்ட இருக்குது.
7.25 கோடி பாப்புலேஷனையும் 1.5 லட்சம் போலீஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த போலீஸ்டையும் எல்லாத்தையும் துப்பாக்கி கிடையாது, பாதி பேர் லத்தி தான். அந்த லத்தியும் எல்லா நேரமும் கிடையாது. அப்போ துப்பாக்கி இல்லாத, லத்தி இல்லாத ஒரு காவல்துறை எப்படி பயப்படுவாங்க? ஆனால் என்ன தார்மீக நம்மட்டான எதிர யூனிஃபார்மை பார்த்தா வண்டியை நிப்பாட்டும், எதிர யூனிஃபார்ம் பார்த்தா சாரி சார். அப்போ அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அச்ச உணர்வு, தார்மீகம், அந்த யூனிஃபார்ம் பார்த்தா மதிக்கணுங்கிறது தான் காப்பாற்றிட்டு போகுது. அது இல்லாமல் போயிடுச்சு. காவல்துறை பார்த்துட்டு 10 ரூபா வாங்குறாங்க மாமா, இது மாதிரிலாம் வந்து கேலி பண்ணி இழிவுபடுத்தி அவர்கள் செய்யக்கூடிய பெரும் பணியை வந்து காமெடி ஆக்கி, அவர்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கொடுக்காம, தேவையான ஆர்ம்ஸ் கொடுக்காம, தேவையான ஃப்ரீடம் கொடுக்காம இந்த நிலைமைக்கு வந்து போய் நிற்குது. அது வந்து கட்டாயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல உள்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு பெரும் சவால் தான். அவரை நோக்கி தான் இது போய், அதனால தான் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இதை கேள்வி எழுப்புறாருன்னு சொன்னேன். அண்ணா யூனிவர்சிட்டியோட சம்பவம் என்னுடைய அந்த வடுவே இன்னும் ஆறலை. அதுக்கே இப்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட், என்ன நடக்குதுங்கிற அப்டேட் நமக்கு தெரியல. அடுத்து இமீடியட்டாக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, காலில் சுட்டு பிடிக்கிறாங்க. இது எதுக்கு இவ்வளோ நேரம்னு சொல்லி திரு இபிஎஸ் அவர்களும் கேட்குறாங்க. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதில் பெரும் தாமதம் ஏற்பட்டதாக நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி டைம் ஆகலாம், இன்னும் கூட டைம் ஆகலாம், அது நமக்கு வந்து தெரியாது. ராமஜெயம் கொலை வழக்கில் நமக்கு இன்னும் குற்றவாளிகள் பிடிபடலை, சரிங்களா. வேங்கைவேல் சம்பவத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சொன்னாங்க, இப்போ அவர்களும் குற்றவாளிகளான்னு தெரியல. நம்ம ஜெய்சிங் தன்சிங் இவர் நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய நெல்லை மாவட்ட தலைவராக இருந்தார், அவருடைய கொலையிலையும் வந்து இன்னமும் துப்பு உறுதியாக கிடைக்கல. அப்போ தாமதம் புரிந்து கொள்ளக்கூடியது. இது வந்து ஒரு பெரிய தாமதம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காவல்துறை வந்து பிடிச்சது, அவங்க முழங்கால் கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க, ஓகே, அது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் தான் பிடிச்சிட்டாங்க. நமக்கு என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துலையுமே இதே தான், அந்த துணிச்சல். தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அண்ட் அவருக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல பெண்கள் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவர் கரெக்டாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. அதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவர் வந்து அண்ணா நகரில் ஞானசேகரன், இஃப் ஐம் நாட் ராங், அவர் வந்து செயல்பட்ட விதத்துலேயே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்போ இதற்கு முன்னாடியே வேறு தான் நடந்துருச்சாங்கிறதுல அதுக்கான ஒரு துணிச்சல் அவருக்கு வந்து இருந்திருக்கு. அவராது ஒரு கட்சி பின்புலத்தில் இருந்தார், அதனால் ஒரு அவசர தேர்தலில் செஞ்சாருங்கிற மாதிரி பார்க்கலாம். இவர்கள் வந்து எப்படி பண்ணாங்க, குடிச்சு போதையில், அவருக்கு ஹேபிச்சுவல் பண்ணுறாங்க, ஏதோ கூலி தொழில் பண்ணுற வேலை பண்ணுறாங்க, போய் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க. அன்னைக்கே கூட ஒரு பைக் ஆட்டையை போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பைக் எடுக்கலாம், ஆளை வெட்டலாம், காரை உடைக்கலாம், பாலியல் ஒன்று பண்ணலாம். என்ன நடக்குது, அந்த அந்த ஒரு துணிச்சல் எப்படி வருது? அப்போ காவல்துறை மேலே ஒரு அச்சம் வரணும்ல, அது வரலன்னு நான் சொன்னேன், பல முறை சொன்னேன். ஒரு ட்வீட் போட்டதுக்கு காலைல 2 மணிக்கு, விடியால 2 மணிக்கெலாம் போய் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ அவர்களாம் அவன் எங்கே ஓடி போயிருப்பாங்க? அரசியல்வாதிகளை போய் பிடிச்சி வச்சுருக்காங்க, அவர்கள் எங்கே ஓடி போயிருப்பாங்க? இதுபோல கொடும் குற்றங்கள் ஈடுபடுவது தான் நடமாடக்கூடாது. நடமாடாமல் சிறை வைக்கப்பட வேண்டியவர்கள் யார்? இவர்கள் தான். இவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளையும் அப்பாவி ட்வீட் போட்டவங்களையும் பிடிச்சி உள்ள வைக்கிறதுல ஐ டோன்ட் see any meaning. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனாங்கன்னு சொல்லி கட்சியில் இருக்கிறவங்களும் சில பேர் பேசியிருக்கிறாங்க. திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களும் முதல் தப்பு வந்து அந்த பொண்ணு அந்த நேரத்தில் ஏன் அந்த இடத்துல இருட்டில் போய் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இசையமைப்பாளர். ஆமாம், அந்த காவல்துறை அதிகாரி சொன்ன ரொம்ப சரியான பதில், நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். இதுதான் அதற்கான ஒரே வார்த்தை பதில், நன் ஆஃப் எனிபடிஸ் பிஸ்னஸ். இந்த நீ எத்தனை மணிக்கு எங்கே போன, ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக போனாலும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு தானே, அதான சுதந்திரம் சொல்லி வச்சுருக்கீங்க, அப்படி தானே காந்தி சொன்னார்னு சொன்னீங்க. அப்போது ஒரு ஆண் துணையோடு இருக்கும்போதே பாதுகாப்புலாம் பெண் தனியாக எப்படி போகிறது? சரி, இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் நீ எதுக்கு போனாடிம்பீங்க, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எதுக்கு போனீங்க, அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு எதுக்கு? நான் கேட்குறேன், 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றின பிறகு இருட்டில் நீ எதுக்கு அங்கே போனேன்னு கேட்குறீங்களே. இருட்டில் ஏன்டா நீ அங்கே போகிற? அந்த 3 பசங்களை யாருமே கேட்க மாட்டீங்களா? இருட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அப்படி இருட்டில் அதே இடத்துல வந்து உன்னுடைய தங்கச்சி இருந்தால், உங்கள் அம்மா இருந்தால் இப்படி செஞ்சிருப்பியா? அப்போ அந்த பொண்ணை பார்த்து நீ வந்து எதுக்கு நீ இருட்டுக்குள்ளே போன கேட்ட அந்த சமூகம் அந்த 3 பேரை பார்த்து கேட்குமா? இதை பாரத பிரதமர் செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் கேட்குறார். நம்ம வீட்டு பெண்களை எத்தனை மணிக்கு போகணும், எங்கே போகணும், எங்கே போகணும்னு சொல்லி சொல்கிறோமே, அது சரி, ஓகே. தாய்மார்கள், பெற்றோர்கள் அவங்க தான் பதைப்பாங்க, நம்ம வெளியில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு தே ஹேவ் த ரைட். ஆனால் அந்த சமூகமாக அதே மாதிரி ஆண்களை கேட்குறோமா, ஏன்டா குடிக்கிற, ஏன்டா ஆடுற, என்னடா மண்டை சைஸாக வெட்டி வச்சுருக்க, இப்படி நம்ம என்னடா கலர் வந்து என்ன கண்ணாபின்னா கலர் போட்டு நம்ம கேட்குறோமா? பசங்க பண்ணால் அதை ஸ்டைல்னு பார்க்குறோம். அப்போ அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் சேர்றான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ரீடமாக பார்க்குறோம். அப்போ அவனுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? அவனுக்கு இந்த துணிச்சலை கொடுத்தது யார்? அது முதலில் கேட்கப்பட வேண்டியது. அதற்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுறது. இந்த மாதிரி இதே கேள்வி தான் நிர்பயா வழக்கில் கேட்டான். ராத்திரி 11 மணிக்கு நீ எது சினிமா போனேன்? வேலூரில் ஒரு டாக்டருக்கு இது மாதிரி தான் பாலியல் உணர்ச்சி செய்யப்பட்டாங்க. ஒரு டாக்டர் ராத்திரியில் வந்து ஒரு ஆண் துணையோட நைட் ஷோ சினிமா பார்க்க விடாது. ராத்திரி 11:30 மணிக்கு 12:30 மணிக்கு சினிமா முடியுமா உங்களுக்கு? நைட் ஷோ சினிமா எத்தனை மணிக்கு முடியும்? 10 மணிக்கு காட்சியை ரத்து பண்ணிடுங்க. பழைய காஷ்மீர் மாதிரியும் பழைய பீகார் மாதிரி ஆயிரட்டும். நான் 6 மணிக்கு தான் கடைசி ஷோ, 9 மணி 10 மணிக்கு படம் முடிஞ்சிடும். எல்லாரும் 10 மணிக்கு கதை கூட்டிட்டு போயிருங்க. அண்ணா நகரில் எதுக்கு நீங்கள் ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணிக்கு கடை வச்சிருக்கீங்க? இப்போ கடை வச்சா நாளும் சாப்பிட வர மாட்டாங்களா? சாப்பிட வரும்போது ஒரு பெண் தனியாக வருவாங்களா? பெண் தனியாக வந்தால் பிரச்சனையா? பெண் ஆண் துணையில் வரக்கூடாதா?
ஏன்னா விடிய விடிய கடையை நீங்கள் திறந்து இப்போ ஏன் வந்தேன்னு கேட்பீங்களா? சரி, அண்ணா நகரில் கடை தந்துருக்காங்க, சாப்பிட வந்துட்டு வீட்டுக்கு போகணும்ல. வீட்டு போகிறல ஒரு தெரு கூட இருட்டான தெரு இருக்காதா? அங்கே வாசலில் உட்காந்துட்டு இருப்பீங்களா? அப்போ இந்த இருட்டான தெருக்கு எதுக்கு போனேன்? அண்ணா நகரில் எதுக்கு கடை வச்சா? விடிய ஊர் பூரா டாஸ்மாக் கடையை வச்சுட்டு இருப்பீங்க, எதுக்கு குடிச்சு போட்டு வண்டி ஓட்டன்னு கேட்பீங்க. ராத்திரி 4 மணி வரைக்கும், விடியால் 4 மணிக்கு கடை வச்சிருப்பீங்க, எதுக்கு சாப்பிட வந்தேன்னு கேட்பீங்க. எதுக்கு ஆம்பளோட வந்தீங்கன்னு கேட்பீங்க. எப்படி தனியாக போனீங்க? கேட்க வேண்டிய கேள்விகளே வரும். இதெல்லாம் திசை திருப்பல். இது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அந்த பெண் யார் கூடயும் எப்பனாலும் எங்கனாலும் போகிறதுக்கான சுதந்திரத்தை நாம் வழங்கி இருக்க வேண்டும். அது எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும். அது இல்லாமல் போனதான் பெருந்துயரமே தவிர அவர் அங்கே போனதில்லை குற்றம். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel.